அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒவ்வொரு வாரமும் ಒಂದು ವಾರವು நாம் குடும்பமாக வந்து கர்த்தரை ஆராதிக்கிற பொழுது ಕುಟುಂಬವಾಗಿ ಒಂದು ನಾವು ಕರ್ತನ ಆರಾಧನೆ ಮಾಡುವಾಗ கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிற பொழுது ಕರ್ತನ ನಾಮವನ್ನು ಹೆಚ್ಚಳಪಡಿಸಿ ಮಹಿಮೆಪಡಿಸುವಾಗ அவருடைய பிரசன்னத்தினால் நாம் நிரப்பப்படுகிறோம். ಅವರ ಪ್ರಸನ್ನತೆಯಿಂದ ನಾವು ತುಂಬಿಸಲ್ಪಡುತ್ತೇವೆ. நம்முடைய தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರಾಗಿದ್ದಾರೆ. சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு ಶುದ್ಧ ಹೃದಯ ಇರುವ ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சந்தோஷமா இருக்கிறவங்க கையை உயர்த்தி சொல்லுவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ಮಹಿಮೆಯುಂಟಾಗಲಿ. போன வாரத்திலே நாம் தியானித்தோம். ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ಧ್ಯಾನಿಸಿದೆವು. தாவீதை குறித்து நாம் தியானித்தோம். ದಾವೀದನ ಕುರಿತು ಧ್ಯಾನಿಸಿದೆವು. தாவீதுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, ದಾವೀದನ ವಿಷಯವೇ ಹೇಗಿತ್ತು, அவருடைய பிறப்பு எப்படி இருந்தது, ಅವರ ಹುಟ್ಟಿಬಂದು ಹೇಗಿತ್ತು, அவர் எப்படி வளர்க்கப்பட்டார், ಅವರು ಹೇಗೆ ಬೆಳೆಸಲ್ಪಟ್ಟರು, எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டார், ಹೇಗೆಲ್ಲ ಅವರನ್ನು ಕಷ್ಟಪಡಿಸಲ್ಪಟ್ಟರು, யாரெல்லாம் அவர்களை ஒதுக்கி வைத்தார்கள், ಯಾರೆಲ್ಲ ಅವರನ್ನು ತಳ್ಳಿಬಿಟ್ಟಿದ್ದರು. அப்படிப்பட்ட தாவீதை ಅಂತಹ ದಾವೀದನನ್ನು தேவன் எப்படி உயர்த்தினார் என்பதை நாம் பார்த்தோம். ದೇವರು ಹೇಗೆ ಹೆಚ್ಚಳಪಡಿಸಿರುವುದು ನಾವು ನೋಡಿದೆವು. தாவீதை உயர்த்திய தேவன் ದಾವೀದನನ್ನು ಹೆಚ್ಚಳಪಡಿಸಿದಂತ ದೇವರು உங்களையும் உயர்த்தி கொண்டிருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಸಹ ಹೆಚ್ಚಳಪಡಿಸಿ உங்களையும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಸಹ ಹೆಚ್ಚಳಪಡಿಸುವ ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. எனக்கு அருமையானவர்களே, ಪ್ರಿಯವಾದವರ, இன்றைக்கு வேதத்திலே ಈ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ நிறைய பெண்களை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ಅಧಿಕವಾದ ಲೇಡಿಸರು ಕುರಿತು ಸತ್ಯ நிறைய ஊழியர்கள் பிரசங்கம் செய்கிற பொழுது கூட ಅನುಭವದ ಸೇವಕರು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಾಗಲೂ ಸಹ அவருடைய சிந்தைகள் வருவது எஸ்தரை குறித்து பிரசங்கம் செய்வார்கள், ಅವರ ಚಿಂತನೆ ಮೇಲೆ ಹೆಸರನ್ನು ಕುರಿತು ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾರೆ, ரூத்தை குறித்து பிரசங்கம் செய்வார்கள், ರೂತನನ್ನು ಕುರಿತು ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾರೆ, அன்னாளை குறித்து பிரசங்கம் செய்வார்கள், ಅನ್ನಾಳನ್ನು ಕುರಿತು ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾರೆ, சாராளை குறித்து பிரசங்கம் செய்வார்கள், ಸಾರಾಳನ್ನು ಕುರಿತು ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾರೆ, ரெபெக்காளை குறித்து பிரசங்கம் செய்வார்கள். ರೇಖಾವನ್ನು ಕುರಿತು ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾರೆ. இப்படி வேதத்தில் நிறைய பெண்களை குறித்து பிரசங்கம் செய்து கொண்டிருப்பார்கள். ಅಧಿಕವಾದ ಹೆಸರನ್ನು ಕುರಿತು ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಿರುತ್ತಾರೆ. ஆனால் வேதத்திலே ஒரு பாத்திரம் இருக்கிறது. ಸತ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಪಾತ್ರೆಯು ಉಂಟು. ஒரு பெண்ணை குறித்து வேதத்திலே தியானிக்கிற பொழுது ಹೆಂಗಸನ್ನು ಕುರಿತು ಸತ್ಯದಲ್ಲಿ ಧ್ಯಾನಿಸುವಾಗ அவள் அற்பமாய் எண்ணப்பட்டவள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ಅವಳು ಅಲ್ಪವಾಗಿ ಲೆಕ್ಕಿಸಲ್ಪಟ್ಟು ಎಂದು ಸತ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த பெண்ணை ಅಲ್ಪವಾಗಿ ಲೆಕ್ಕಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಹೆಂಗಸನ್ನು தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்தார். ದೇವರಾದ ಕರ್ತನು ಆಶೀರ್ವದಿಸಿದನು. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஒருவேளை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, செய்தியை நீங்கள் சரியாக கவனிக்க வேண்டும். ಸಂದೇಶವನ್ನು ಸರಿಯಾಗಿ ಗಮನಿಸಬೇಕು. குறிப்பாக பெண்கள் சரியாக கவனிக்க வேண்டும். ಮುಖ್ಯವಾಗಿ ಲೇಡೀಸು ಸರಿಯಾಗಿ போன ಗಮನಿಸಬೇಕು. வாரம் ஆண்களை தான் தேவன் தாவீதை தான் தேவன் உயர்த்தி இருக்கிறார். ದಾವೀದನು ದೇವರು ಹೆಚ್ಚಳಪಡಿಸಿದ್ದಾರೆ. என் வாழ்க்கையில் நான் தள்ளப்பட்டுதான் இருக்கிறேன், ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನಾನು ತಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ, எனக்கு தேவனுடைய வார்த்தை கிடைக்காதா என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ದೇವರ ಮಾತು ಸಿಕ್ಕುವುದಿಲ್ಲ ಅಂತ ಕೇಳುತ್ತಿರಬಹುದು. இந்த வார்த்தைகளை சரியாக கவனிப்பீர்கள் ஆனால் ಮಾತುಗಳನ್ನು ಸರಿಯಾಗಿ ಗಮನಿಸುವುದಾದರೆ தேவன் வார்த்தையோடு உங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார். ದೇವರು ತನ್ನ ಮಾತನ್ನು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ಅವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. எனக்கு அருமையானவர்களே, ಪ್ರಿಯವಾದವರೇ, ஆரம்ப நாட்களிலே ಆರಂಭ ದಿನಗಳಲ್ಲಿ பெண்கள் பிறந்தவுடனே ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಹುಟ್ಟಿದ ಕೂಡಲೇ ஒரு வீட்டுல பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಹುಟ್ಟುವುದಾದರೆ அந்த தகப்பனும் தாயும் சந்தோஷப்படுவார்கள். ತಂದೆ ತಾಯಿ ಸಂತೋಷ ಪಡುತ್ತಾರೆ. ஆனால் இந்த நாட்களிலே ಈ ದಿನಗಳಲ್ಲಿ பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா வருத்தப்படுறாங்க. ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಹುಟ್ಟಿದ್ರೆ ಕಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. ஏன்னு கேட்டீங்கன்னா, ಯಾಕಂತ ಕೇಳಿದ್ರೆ பெண் குழந்தை பிறந்த உடனே ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಹುಟ್ಟಿದ ಕೂಡಲೇ தகப்பன் கூட வந்து அந்த குழந்தைய பார்க்கறது இல்ல. ತಂದೆ ಕೂಡ ಬಂದ ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡುವುದಿಲ್ಲ. என்ன குழந்தை பிறந்திருக்கு, ಹೆಣ್ಣು ಮಗು ಹುಟ್ಟಿದೆ, பெண் குழந்தையா, ಹೆಣ್ಣು ಮಗುವಾ, நமக்கு செலவுதான். ನಮಗೆ ಖರ್ಚು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதே ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா ಅದೇ ಗಂಡು ಮಗು ಹುಟ್ಟಿದರೆ சிங்கக்குட்டி பிறந்திருக்கிறான். ಸಿಂಹನ ಮರಿ ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ. உங்க அப்பா சொல்லுவாரு, ತಂದೆ ಹೇಳ್ತಾರೆ சிங்கக்குட்டி பிறந்திருக்கிறான். ಸಿಂಹನ ಮರಿ ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ. பெண் குழந்தை பிறந்தா கேவலமா ಗಂಡು பேசுவாங்க. ಮಗು ಹುಟ್ಟಿದ್ರೆ ಕೇವಲವಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. இது எவ்வளவு செலவு வைக்க போதுன்னு தெரியல, ಖರ್ಚು ಇರುತ್ತದೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, இது என்னென்ன செய்ய போதுன்னு தெரியல, ಮಾಡುತ್ತದೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, அப்படி என்று கேவலமாய் பேசுவார்கள். ಕೇವಲವಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. அதை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். ಅದನ್ನು ಕುರಿತು ನಾವು ಧ್ಯಾನಿಸಲಿಕ್ಕಿದೆ. அந்த நாட்கள் என்ன நடந்துச்சுன்னா, ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ? பெண் குழந்தை பிறந்து வளர்ந்தாங்கன்னா ಗಂಡು ಮಗು ಹುಟ್ಟಿ ಬೆಳೆದರೆ திருமணம் செய்கிற நாட்களிலே ಮದುವೆ ಮಾಡುವಂತ ದಿನಗಳಲ್ಲಿ பெண்களுக்கு கொடுத்துதான் திருமணம் செய்திருக்கிறார். ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ ಕೊಟ್ಟು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. இன்னைக்கு அப்படி இல்லை. ಆಗಲ್ಲ. பெண்களுக்கு நாம கொடுத்துதான் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். ನಾವು ಕೊಟ್ಟು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಡಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப விக்கிற விலைக்கு, ನೀವು ಮಾರುವಂತ ಬೆಲೆಗೆ, கோல்டு விலைக்கு ಚಿನ್ನದ ಬೆಲೆಗೆ கோல்டு வாங்க முடியாது, ஒரு கிராம் கூட வாங்க முடியாது. ಚಿನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಾಗುವುದಿಲ್ಲ. அந்த அளவுக்கு விலை ஏறி போயிருக்கிறது. ಅಷ್ಟು ಬೆಲೆ ಹತ್ತಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஆனால் அந்த நாட்களிலே ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ஆபிரகாமுடைய வேலைக்காரர் ಅಬ್ರಹಾಮನ ಕೆಲಸದವರು எலிಯேசரை தேவன் அனுப்புகிற பொழுது ಎಲೀಯೇಸರನ್ನು ದೇವರು
பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன்னு உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். அல்லேலூயா. அன்றைக்கு பெண்ணுக்கு மட்டும் கொடுக்கல, பெண்ணோட கூட பிறந்த சகோதரனுக்கு கொடுத்திருக்கிறாங்க, தாய்க்கு கொடுத்திருக்கிறாங்க, அதான் மச்சானுக்கு கொடுத்திருக்கிறாரு, மனைவிக்கு கொடுத்திருக்கிறாங்க, மாமியாருக்கு கொடுத்திருக்கிறாங்க. 3 பேருக்கு கொடுத்ததாக பைபிள் சொல்லப்படுகிறது. அதாவது பொன்னுடைமைகளையும் வெள்ளி உடைமைகளையும் வஸ்திரங்களையும் இதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டாரெல்லாம் பொண்ணு வீட்டுக்கு போய் கொடுத்திருக்கிறாங்க. அப்படியே காலம் மாறுகிறது. இந்த காலத்துல பெண்ணை பார்க்க வருகிற பொழுது என்ன கொடுப்பாங்க? மாப்பிள்ளை கைக்கு என்ன போடுவாங்க? கைக்கு செயின், கழுத்துக்கு என்ன செயின் போடுவாங்க? என்ன மோதிரம் போடுவாங்க? என்ன வண்டி வாங்கி கொடுப்பாங்க? எப்படி என்று விசாரிக்கிறார்கள். இது காலம் மாறி போகிறது. எனக்கு அருமையானவர்களே, அந்த நாட்களிலே இருந்த 2 பெண் பிள்ளைகளை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். அதில் குறிப்பாக லேயாளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வேதத்திலே லேயாள் எப்படி காணப்பட்டார்கள், லேயாளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிப்போமானால் லாபானுக்கு 2 பெண் குழந்தை பிறக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, எடுத்து வாசிப்பீர்களானால் ஆதியாகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 16, 17. லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பெயர் லேயாள், இளையவள் பெயர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாய் இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. நன்றாய் கவனிப்பீர்களானால் இந்த லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பெயர் லேயாள், இளையவள் பெயர் ராகேல். நன்றாய் கவனிப்பீர்களானால் இந்த லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. லேயாள் எப்படி இருந்தாங்களாம்? அவருடைய கண்களிலே பார்வை கோளாறாய் காணப்பட்டதாம். அவருடைய கண்களிலே பார்வை குறைபாடு இருந்தது. அந்த லேயாளுடைய கண்கள் சரியாக கண் தெரியாத ஒரு பெண்ணாய் வாழ்ந்திருக்கிறாங்க. இரவு நேரத்திலே சரியாக கண்ணு தெரியாதாம். அது மட்டும் கிடையாது, ஒரு பலவீனமான ஒரு பெண்ணாய் இருந்திருக்கிறாங்க. திருமணம் செய்வதற்கு தகுதியற்ற ஒரு பெண்ணாய் வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு பக்கம் அழகு இல்லை, ஒரு பக்கம் சரீரத்திலே பலவீனம், ஒரு விதத்திலே கண் பார்வை குறைச்சல். இப்படிதான் லேயாள் வாழ்ந்திருக்கிறாங்க. அதனாலதான் யாக்கோபு அந்த வீட்டுக்கு போகிற பொழுது 2 பெண்களையும் பார்க்கிறார். லேயாளையும் பார்க்கிறார், ராகேலையும் பார்க்கிறார். லேயாளை விட ராகேல் அழகா இருந்தபடியினாலே ராகேலை திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமே. நிறைய வீடுகளிலே 2 பிள்ளைகள் இருப்பாங்கன்னா மூத்த பிள்ளைக்கு திருமணம் செய்தால் 2வது பிள்ளைக்கு திருமணம் செய்யணும். ஆனால் இங்கே 2வது பிள்ளை ராகேலை கொடுக்கும்படியாக அவர் ஒப்புக்கொள்கிறார். திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. ராகேலை திருமணம் செய்வதாக சொல்லுகிறார். எல்லா ஏற்பாடும் நடக்கிறது. கடைசியில் என்ன செய்கிறார்? மூத்தவளை லேயாளை கொடுத்து விடுகிறார். வேதம் சொல்லுகிறது,
கவனிப்பீர்களா? நல்லா கவனிச்சுட்டாரு. 25வது வசனத்தை நீங்கள் படிக்கிற பொழுது காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன். ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர்? ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஏன் எனக்கு இந்த வஞ்சகம் செய்தீர்? ಯಾಕೆ ವಂಚನೆ ಮಾಡಿದೆ? யாக்கோபு என்று சொன்னால் என்ன? எத்தன் ஏமாற்றுக்காரன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமே. அல்லேலூயா. யாக்கோபு யாரை ஏமாற்றிட்டு வந்திருக்கிறாரு? ஏசாவை ஏமாற்றி கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கிறார். ஆனா இங்க இவருக்கு மேல அவன் மாமனார் இருக்கிறாரு. இவருதான் ஏமாற்றுக்காரர்னா அவங்க மாமனார் இவரை விட கிரிமினலா இருக்கிறாரு. நல்ல கவனிங்க. என்ன பண்ணுகிறார்? வஞ்சகம் பண்ணிட்டு கேட்கிறார். ஏன் என்னை ஏமாற்றினி? கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. மூத்தவளை அங்கே கொடுத்து விடுகிறார். காலையில தான் தெரிகிறது. சற்று தியானித்து பார்ப்போமானா யூதர் மறுபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களை ஆண்கள் திருமணத்துக்கு முன்பாக பார்க்க முடியாது. அவருடைய முகத்தை மூடி இருப்பார்கள். முகம் மூடப்பட்டிருக்கும். கண்ணு மட்டும்தான் தெரியும். அப்படிதான் திருமணம் நடக்கும். அப்படிதான் திருமணத்துக்கு பிறகு வீட்டுக்குள்ளே அனுப்பி வைப்பார்கள். இவர் காலையில தான் பார்க்கிறாரு. என்ன லேயாள் இருக்கிறாள் என்று சொல்லி பார்க்கிறார். சபையில திருமணம் நடக்கும் போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த ரீட்டை போட்டுக்கொண்டு வருகிற பொழுது முன்னாடி அந்த தொங்க விட்டு இருப்பாங்க. திருமணம்லாம் முடிச்ச பிறகுதான் மாப்பிள்ளை முகத்தை பார்த்துட்டு அந்த ரீட்டை வெளியே எடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திருப்பாரு. ஆனால் இப்பொழுது திருமணத்துல எந்த பெண்ணதான் அவர் திருமணம் பண்ணாலும் திருமணம் முடிஞ்ச பிறகுதான் தெரியும். அல்லேலூயா. கரங்களை ஏற்றி சொல்லலாமா? இதுதான் அங்கே நடந்த ஒரு காரியம். அப்படி தெரியாம எப்படி இருந்தார் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். இரவு வேளையில் அவர் தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. காலையிலே பார்க்கும் பொழுதுதான் தெரிந்தது. லேயாள் என்று நினைக்கிறார். நன்றாய் கவனியுங்கள். திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டது ராகேலுக்கு. ஆனால் திருமணமானது லேயாளுக்கு. முறைப்படி எந்த திருமணமும் இவளுக்கு நடக்கவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, மறுபடியும் 7 வருடம் வேலை செய்கிறார். 7 வருடங்களுக்கு ராகேலை திருமணம் செய்து கொள்கிறார். நல்லா கவனிப்பீர்கள். ஆனா 2 பேர்ல அதிகமா நேசித்தது இவர் ராகேலை தான் நேசிக்கிறார். கணவனுடைய அன்பு லேயாளுக்கு கிடைக்கவில்லை. லேயாளை குறித்து பார்க்கிற பொழுது லேயாள் ஒரு ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப வீராங்கனையாய் இருந்தாள். தேவனை சார்ந்து கொண்டவளாய் இருந்தாள். ஒரு பக்தி உள்ளவளாய் இருந்தாள். அழகு இல்லாமல் இருந்திருக்கலாம். கண்களில் பார்வை குறைபாடு உள்ளவளாய் இருந்திருக்கலாம். ஆனால் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவளாய் இருந்தாள். ஒரு ஜெப வீராங்கனையாய் காணப்பட்டார். கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே, நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும், உங்களுடைய சரீரம் பலவீனப்பட்டு காணப்பட்டிருந்தாலும் நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு நாள் ஜெபித்துக் கொண்டே இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய சூழ்நிலையை மாற்ற வல்லவராக இருக்கிறார் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ராகேலுக்கு திருமணம் ஆன பிறகு கூட வேதம் சொல்லுகிறது. அந்த அதிகாரத்தில் 31வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள்.
கர்ப்பவதியாகி லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவளுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. நன்றாய் கவனிப்பீர்களானால் அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த லேயாளை தேவன் ஆசீர்வதித்தார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எல்லாராலும் ஒதுக்கி தள்ளப்பட்ட அந்த லேயாளை, கேவலமாய் பார்க்கப்பட்ட அந்த லேயாளை, பலவீனமாய் காணப்பட்ட அந்த லேயாளை பலன் தரிக்கும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இப்படிதான் வேதம் சொல்லுகிறது. சாராளுக்கு இப்படிதான் கர்த்தர் அற்புதம் செய்தார். சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. குழந்தை பிறப்பதற்கு பலனற்றவளாக இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் படிப்பீர்களானால், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை ஒருவர் படிக்க நாம் கேட்கலாம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றார். கரங்களை உயர்த்தி சொல்லலாமே? அல்லேலூயா. கர்ப்பம் தரிக்க பலனடைந்தார். இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரியே, ஒருவேளை உன் சரீரம் பலவீனமாக இருக்கலாம். இந்த குழந்தை பிறக்காது என்று டாக்டர் உங்களுக்கு சொல்லி இருக்கலாம். மருத்துவர்கள் எல்லாம் உங்களை கைவிட்டு இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை கைவிட மாட்டார். தேவன் ஒரு வாக்கு கொடுப்பாரானா, தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை உங்களுக்கு கொடுப்பாரானா, அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு தேவன் அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அவர் வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? அல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். கர்ப்பம் தரிக்க பலனை கர்த்தர் கொடுத்தார். மிக அற்பமாய் உங்களை ஒருவேளை மற்றவர்கள் எண்ணினாலும் உங்கள் கர்ப்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் தேவனை விசுவாசிக்க வேண்டும். லேயாள் தேவனை தான் விசுவாசித்தாள். ஆனால் ராகேல் அப்படி அல்ல. விக்கிரகங்களை வழிபட்டவளாய் இருந்தாள். ஒரு விக்கிரக ஆராதனை செய்து வழிபட்டுக் கொண்டிருந்தாள். ரெண்டு பேருக்கு அதுதான் வித்தியாசம். அவள் பக்தி உள்ளவளாய் இருக்கிறாள். அவள் விக்கிரக ஆராதனை செய்கிறவளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். தேவன் ராகாளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார். லேயாளுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை நீங்கள் படிப்பீர்களானால் 33வது வசனம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமே? முதலாவது ரூபன் பிறக்கிறார். 12 கோத்திரத்திலே முதலாவது கோத்திரம் ரூபன் கோத்திரம். அருமையானவர்களே, ரூபன் கோத்திரம் அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாள் வயிற்றிலிருந்து ஒரு கோத்திரம் பிறக்கிறது. இரண்டாவதாக சிமியோன் பிறக்கிறார். சிமியோன் என்று சொன்னால் கேட்கிறவன் என்று அர்த்தம். மூன்றாவது பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரனை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். லேவி என்று பெயரிடுகிறாள்.
இஸ்ரவேல் தேசத்திலே ದೇಶದಲ್ಲಿ ஆராதனை முறைமைகள், ಆರಾಧನೆ ಮಾಡಿ சபை நடத்தக்கூடிய முறைமைகள், ಸಭೆ ನಡೆಸುವುದು இதையெல்லாம் வகுத்தவர்கள் லேவி கோத்திரம் தான். ಮಾಡಿದವರು ಲೇವಿ ಗೋತ್ರ. இந்த எல்லா சபைகள் ஆராதனை நடக்குதுன்னா ಎಲ್ಲ ಸಭೆಗಳ ಆರಾಧನೆ அந்த ನಡೀತದೆ. ஒழுங்குமுறைகளை கொண்டு வந்தவர்கள் லேவி கோத்திரம். ಮಾಡಬೇಕಂತ ಮಾಡಿದ ಲೇವಿ ಗೋತ್ರ. அதனாலதான் அருமையானவர்களே, அது யார் வயிற்றிலே பிறக்கிறார்கள்? ಯಾರ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಹುಟ್ಟುತ್ತಾರೆ? லேயாள் வயிற்றிலே இந்த பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಹುಟ್ಟುತ್ತಾರೆ. அடுத்தது ஒரு பிள்ளையை பார்த்தீர்களானா, மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி குமாரனை பெற்று ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். யூதா என்று பெயரிட்டாள். போதும். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறாள் பாருங்கள். ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿರಿ, நான்காவது பிறந்த குழந்தை தான் யூதா. யூதா என்றால் துதி என்ற அர்த்தம். துதிக்கிறேன் என்று சொல்லி அர்த்தம். அதனாலதான் லேயாள் சொல்றாங்க, நான் கர்த்தரை துதிப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமே. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யூதா கோத்திரத்தில்தான் ராஜாக்கள் தோன்றினார்கள். இந்த தேசத்தை ஆட்சி செய்வதற்காக ராஜாக்கள் தோன்றினார்கள். அந்த கோத்திரத்தில்தான், அந்த கோத்திரத்தில்தான் ரூத் வந்தாங்க. அந்த கோத்திரத்தில்தான் தாவீது ராஜா வந்தாரு. அந்த கோத்திரத்தில்தான், அந்த யூதா கோத்திரத்தில்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பிறந்தாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அற்பமா எண்ணப்பட்ட அந்த லேயாள் வயிற்றிலிருந்து இப்படி ஒரு சந்ததி உருவாக காரணம் என்ன? லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாலும் தேவன் அந்த வம்சத்தை ஆசீர்வதித்தார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது மட்டும் கிடையாது, இந்த யாக்கோபையும் தேவன் ஆசீர்வதித்து வருகிறார். தொடர்ந்து யாக்கோபை தேவன் ஆசீர்வதிக்கிற பொழுது தொடர்ந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களினால் அவர் நிரப்பப்படுகிறார். அப்படி ஆசீர்வதிக்கும் பொழுது தேவன் அங்கே யாக்கோபுக்கு சொல்லுகிறார், இனிமேல் இந்த இடத்தில் நீ இருக்க வேண்டாம், உன்னுடைய தேசத்திற்கு நீ திரும்பி போ. அல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி கர்த்தர் யாக்கோபை நோக்கி, பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் இனத்தாரிடத்துக்கும் உன் இனத்தாருக்கும் நீ திரும்பி போ. திரும்பி போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் நான் என்றார். உன்னோடு கூட இருப்பேன் என்றான். கரங்களை உயர்த்தி சொல்லுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா சொல்றீங்க? இந்த காரியத்தை எப்பொழுது கர்த்தர் யாக்கோபிடத்தில் சொன்னார்? அவர் வீட்டை விட்டு புறப்பட்டு வரும்பொழுது சொன்னாரா இல்லையா? நல்லா கவனிங்க. புறப்படும்போது என்ன சொன்னார்? நீ போகிற வழியெல்லாம் உன்னை பாதுகாத்து உன்னை திரும்பவும் இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். மறந்துட்டோமே, நிறைய மறந்துடுறோம். நம்ம தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை எல்லாம் மறந்து போயிடுறோம். ஆனா தேவன் மறப்பவர் அல்ல. ஆமென் சொல்லுங்க. தேவன் மறக்கிற தேவன் அல்ல, அவர் நினைவு கூறுகிறவர். அவர் நினைத்து உன்னை ஆசீர்வதிக்கிறவர். யாக்கோபுக்கு இதைதான் சொன்னார், நீ திரும்பி போ, உனக்கு இனத்தாரிடத்துக்கு திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறார்.
ಅನುಭವಿಸಿದರು. 14 வருடங்கள் 14 ವರ್ಷಗಳು 2 மனைவிக்காக வேலை செய்தார். ಇಬ್ಬರು ಹೆಂಡತಿಗೋಸ್ಕರ ಕೆಲಸ ಮಾಡಿದರು. 6 வருடங்கள் ಆಡುகளை மேய்க்கிறார். 6 ವರ್ಷಗಳು ಕುರಿಗಳನ್ನು ಮೇಯಿಸಿದರು. மொத்தம் 20 வருடங்கள் அங்கே கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார். 20 ವರ್ಷಗಳು ಕಷ್ಟಪಟ್ಟು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾನೆ. 10 முறையுடைய சம்பளத்தை லாபான் மாட்டுகிறார், ஏமாற்றுகிறார். 10 ಸಾವಿರ ಸಂಬಳ ಲಾಭವನ್ನು ಯಾಮಾರಿಸುತ್ತಾರೆ. அதெல்லாம் கவலைப்படவே இல்லை. ಚಿಂತೆ ಪಡಲಿಲ್ಲ. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்திலே வாழுகிறார். ಯಾವುದು ಕಷ್ಟದಲ್ಲಿ ಬದುಕುತ್ತಾನೆ. தேவன் பார்க்கிறார். ದೇವರು ನೋಡುತ್ತಾರೆ. தேவன் பார்க்கிறார். ದೇವರು ನೋಡುತ್ತಾರೆ. வேதம் சொல்லுகிறது. ದೇವರು ಹೇಳುತ್ತದೆ. அந்த சொல்றார் பாருங்க, ஆதிகாரம் 31ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா, லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். அல்லேலூயா. அவருடைய முகம் மாறுபடுகிறது. எப்பொழுதும் போல யாக்கோபை அவன் பார்க்கவில்லை. உடனேதான் தேவன் பார்த்தார். தேவன் யாக்கோபை நோக்கி சொல்றாரு, அதுவரைக்கும் அமைதியாய் காத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறார். தேவன் எப்பொழுது என்னோடு பேசுவார், தேவன் எப்பொழுது மறுபடியும் இனத்தாரிடத்துக்கு போக சொல்லுவார், அப்பொழுது நான் போகலாம் என்று காத்திருந்த யாக்கோபுக்கு தேவன் வெளிப்பட்டு பேசுகிறார், நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உடனே என்ன செய்யறாங்க, இந்த ராகேலும் லேயாலும் சொல்றாங்க, எதற்கு நான் வர வேண்டும் என்று சொல்லி இவங்க பேசுகிறார். சொல்றான், இப்படிலாம் உங்க அப்பா எனக்கு பண்ணியிருக்காரு, இப்படிலாம் உங்க அப்பா என்னை ஏமாத்தி இருக்கிறாரு. அதிகாரத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பார்க்கலாம். 7வது வசனத்தை படிப்பீர்களானா, உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? எப்பொழுதும் யாக்கோபு தேவனை விசுவாசிக்கிறார். எனக்கு தீங்கு செய்ய அவரால் முடியவில்லை. எனக்குள்ளான சம்பளத்தை தான் அவர் மாற்ற முடிந்தது. சம்பளத்தை தான் 10 முறை ஏமாற்றி இருக்கிறார். ஆனா தேவன் எனக்கு தீங்கு செய்ய இடம் கொடுக்கவே இல்லை. இந்த நேரத்தில் கூட யாக்கோபு தேவனை விசுவாசிக்கிறார். நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்களேன். தேவனை விட்டு விலகவே இல்லை. தேவனை அந்த அளவுக்கு யாக்கோபு நேசித்திருக்கிறார். அதுக்கு பிறகுதான் உங்களுடைய மனைவிமார்கள் சொல்லுகிறார்கள். 14-15 வசனங்களை படிப்பீர்களானா, அதற்கு ராகேலும் லேயாலும் எங்கள் தகப்பன் வீட்டிலே எங்களுக்கு பங்கும் சுதந்திரம் உண்டோ? நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த வசனத்தை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக் கொள்ளலாம். அவராலே நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் ஆயிலே போட்டுக் கொண்டார். நல்லா கவனிக்க வேண்டும். 2 பேரும் சேர்ந்து சொல்லுகிறார்கள். இதுவரைக்கும் வாய் திறக்காதவங்க இப்பொழுது ஒரு உண்மையை சொல்லுகிறார்கள். லேயாலும் ராகேலும் ஒரு உண்மையை சொல்லுகிறார்கள். அது என்னவென்று கேட்டீங்கன்னா, எங்க அப்பா என்னை ஏமாற்றிட்டாரு, எங்க அப்பா எங்களை ஏமாற்றி இருக்கிறார், பார்த்து என்ன ஏமாற்றி இருக்கிறார் என்று சொல்லி தியானிக்கிற பொழுது, அன்றைக்கு யூதர்கள் முறைப்படி நீங்கள் பார்த்தீர்களானா, பெண்ணு பார்க்க வருகிறவர்கள் அந்த பெண்ணு நிச்சயிக்கப்பட்ட பிறகு
அட்வான்ஸா கொடுக்கணும். 10 ಬೆಳ್ಳಿ ಕಾಸು ಅಡ್ವಾನ್ಸ್ ಕೊಡಬೇಕು. அதுக்கப்புறம் திருமணம் ஆகும் பொழுது 40 வெள்ளி காசு கொடுத்துடணும். ಆಗುವಾಗ 40 ಬೆಳ್ಳಿ ಕಾಸು. இதை முழுசா கொடுத்தாதான் பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பாங்க. ಪೂರ್ತಿಯಾಗಿ ಕೊಟ್ಟರೆ ಮಾತ್ರ ಮದುವೆ ಮಾಡಿ ಕೊಡ್ತಾರೆ. லேயாளுக்கு 50 வெள்ளி காசு வாங்கிட்டாரு. ಲೇಯಳ ಬಳಿ 50 ಬೆಳ್ಳಿ ಕಾಸು ತೆಗೆದುಕೊಂಡರು. ராகேலுக்கு 50 வெள்ளி காசு வாங்கிட்டாரு. ರಾಹೇಲಿಗೆ 50 ಬೆಳ್ಳಿ ಕಾಸು ತೆಗೆದುಕೊಂಡರು. ரெண்டு பேருக்கு 100 வெள்ளி காசு வாங்கிட்டு ಇಬ್ಬರಿಗೋಸ್ಕರ 100 ಬೆಳ್ಳಿ ಕಾಸು. என் பொண்ணை உனக்கு திருமணம் செய்துக்காரன்னு சொல்லி ಮದುವೆ ಮಾಡಿ ಕೊಡುತ್ತೇವೆ ಅಂತ ಹೇಳಿ மாப்பிள்ளை வீட்டுக்காரன் ஏமாத்திட்டாரு. ಯಾಕೋಬನನ್ನೇ ಅಮೋಸ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே ಗಂಡನ ಅವರ ಮನೆಯವರನ್ನೇ ಅಮೋಸಿಬಿಟ್ಟಾರೆ. யாக்கோபை ஏமாத்தல. ಯಾಕೋಬನಲ್ಲ. அதுக்கப்புறம் யாக்கோபு அப்புறம் தான் ஏமாறுறாரு. ಯಾಕೋಬನೇ ಮೋಸ ಹೋಗುತ್ತಾನೆ. ஏற்கனவே ಈಗಾಗಲೇ பணத்தை வாங்கி கொண்டு ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು நான் திருமணம் செய்து கொடுக்கிறேன்னு சொல்லி ಮದುವೆ ಮಾಡಿಕೊಡುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ பெண்களை விற்று, அதாவது திருமணம் செய்து கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த பணத்தை வாங்கி இவர் சாப்பிட்டாரு. ಮದುವೆ ಮಾಡಿಕೊಡುತ್ತಿದ್ದ ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಅವರು அப்படி என்று 2 பெண்களும் சொல்லுகிறார்கள். ಇಬ್ಬರು ಹೇಳ್ತಾರೆ. எப்ப இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள்? ಅವರು ಮಾತ್ರ ಹೇಳ್ತಾರೆ. இப்ப பிள்ளைலாம் பிறந்தாச்சு, ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಉಂಟಾಯ್ತು. இப்ப பரிவாரங்களோடு ஊருக்கு போறாங்க. ಅವರೊಂದಿಗೆ ಗುಂಪೊಂದಿಗೆ ಮನೆಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ. சில பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா ನೋಡಿದರೆ அவங்களுடைய தகப்பன் வீட்டை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ಅತ್ತೆ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿ ಕೊಡುವುದಿಲ್ಲ. என்ன வந்தாலும் சரிதான். ಏನು ಬಂದರೂ ಸರಿ. அவங்க வீட்டு சைடுல ಮನೆ ಕಡೆಯಿಂದ எங்க வீடுதான் சரி, ನಮ್ಮ ಮನೆಯೇ ಸರಿ. அவங்களுக்கு தீங்க செய்தாலும் ಕೆಟ್ಟದೇ ಮಾಡಿದ್ರು, அவங்க என்னதான் பண்ணினாலும் ಏನೇ ಮಾಡಿದ್ರು அவங்க வீட்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಕೊಡುವುದು. கடைசியில இப்ப வழி இல்ல, ಮನೆಯಲ್ಲಿ ದಾರಿ ಇಲ್ಲ. உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. ನಿಜವೆಲ್ಲ ಗೊತ್ತಾಯ್ತು. இப்பதான் 2 பேரும் சொல்றாங்க யாக்கோபு கிட்ட, ಯಾಕೋಬನ ಮೇಲೆ உங்களை இப்ப பொண்ணை மட்டும் ஏமாத்தல, அவங்க ಅವ್ರು ನಿಮ್ಮನ್ನು ಮಾತ್ರ ಮೋಸ ಮಾಡಲಿಲ್ಲ. சம்பளம் மட்டும் 10 முறை அவங்க மாத்தல, ನಿಮ್ಮ ಸಂಬಳವನ್ನು ಮಾತ್ರ ಮಾಡಿಸಲಿಲ್ಲ. நாங்களும் ஏமாந்து போய் தான் இங்க இருக்கிறோம். ನಾವು ಸಹ ಅವರನ್ನ ಮೋಸ ಮಾಡಿದ್ದೇವೆ. இனிமேலுக்கு இங்க இருக்க மாட்டோம், ಮುಂದೆ ಇರುವುದಿಲ್ಲ. புறப்பட்டு போகலாம் என்று சொல்லி கிளம்பி போகிறார். ಅವರಿಗೆ ಹೋಗೋಣ ಎಂದು ಹೋಗುತ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்களை உயர்த்தி சொல்லலாமா? லாபான் விட்டுட்டாரா? ಅವರನ್ನು ಬಿಟ್ಟುಬಿಟ್ಟರ. லாபான் உடனே பார்க்கிறாரு, ಅವರನ್ನು ಕೂಡ ನೋಡುತ್ತಾರೆ. துரத்துகிறார், ಓಡಿಸುತ್ತಾರೆ. பின்னாடியே போகிறார். ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾರೆ. உடனே தேவன் பார்க்கிறார். ದೇವರು ನೋಡುತ್ತಾರೆ. நீங்க வாசிப்பீர்கள், ஆனா 24வது வசனம். அன்று ராத்திரி அந்த ராத்திரி தேவன் சீரிய தேசத்தினாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, சீரிய தேசனாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடு நன்மையே அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். அல்லேலூயா. நல்ல கவனிப்பீர்களானா, சொப்பனத்திலே தேவன் தோன்றுகிறார். நீங்க யாக்கோபுக்கு அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கு ஒன்று செய்யக்கூடாது. அவர்களாய் புறப்பட்டு போகவில்லை, நான் தான் போக சொல்லி இருக்கிறேன். அவர்கள் வேலை செய்த நாட்கள் முடிந்தாயிடுச்சு. அவருடைய தேசத்திற்கு அவர்கள் போகிறார்கள். அவர்களுக்கு எந்த விதமான தீங்கு செய்யக்கூடாது என்று சொல்லி எச்சரிக்கை விடுகிறார். எச்சரிக்கை விடுகிறார் அருமையானவர்களே. அதுக்கு பிறகு அவரால் ஒண்ணுமே செய்ய முடியல. அல்லேலூயா. திரும்பி விரட்டி கொண்டு போகிறார். அப்ப கேட்கிற, என்னுடைய தெய்வத்தை எடுத்துக்கொண்டு போனதையாவது கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அதனால ஒரு சேனத்தின் கீழ் வச்சு, அந்த ஒட்டக சேனத்தில் வச்சுட்டு அதை உட்கார்ந்து இருக்கிறாங்க. எதுவுமே லாபனாலே கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் புறப்பட்டு தேசத்துக்கு போகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 பேர் பிள்ளைகளோடு புறப்பட்டு போனாலும் இடையிலேயே ராகேல் மரித்து போகிறாள். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகம புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை படிப்பீர்களானால் அங்கே வேதம் சொல்லுகிறது, ராகேல் மரித்து பெத்லெகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். அல்லேலூயா. போகிற வழியிலே, பெத்லெகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே ராகேலை அடக்கம் செய்து விடுகிறார்.
வாசிப்பீர்களானால் ஆதியாகம புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தை படிப்பீர்களானால் அந்த குகை கானான் தேசத்திலே மம்ரேக்கு எதிராக மக்பேலா எண்ணப்பட்ட நிலத்தில் இருக்கிறது. அதை நமக்கு சொந்த கல்லறை பூமியாகும்படி ஆபிரகாம் ஏத்தியனாகிய எப்ரோன் கையில் அதற்குரிய நிலத்துடனே வாங்கினார். அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவியாகிய 31வது வசனம், அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே ஈசாக்கையும் அவர் மனைவியாகிய ரெபெக்காளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே லேயாளையும் அடக்கம் பண்ணினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இப்ப மனைவியின் ஸ்தானம் யாருக்கு கிடைத்திருக்கு என்று சொன்னார்? லேயாளுக்கு தான் கிடைத்திருக்கு. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இவள் எண்ணினார், யாக்கோபு நினைத்தார், ராகேலை தான் விரும்பினார். ஆனால் தேவன் யாருக்கு அந்த ஸ்தானத்தை கொடுத்தார் என்று சொன்னார்? லேயாளுக்கு கொடுக்கிறார். அருமையானவர்களே, லேயாளை அந்த ஸ்தானத்தை வைத்துதான் அங்கே அடக்கம் செய்யப்படுகிறார். அவள் மரித்தாலும் அந்த கடலில் அடக்கம் செய்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பெண்கள் சரீர பலவீனம் உள்ளவர்கள் தான். அவர்கள் பலவீனமான பாத்திரம் தான். நீங்கள் பலவீனம் என்று சொல்லக்கூடாது. உங்கள் பலவீனத்துல தான் தேவனுடைய பலன் விளங்க செய்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமையை விளங்க செய்ய போகிறார். ஒரு பலவீனமா என்று நீங்கள் சொல்லவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பொழுது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நீங்கள் படிப்பீர்களானால், அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை, நல்ல கவனிய, கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போது பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சந்தோஷமா சொல்லலாமே. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீங்கள் பலவீனமாய் இருந்தீங்களா? இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை உங்களிலே விளங்க செய்ய போகிறது. ஒருவேளை குழந்தை கர்ப்பம் தரிக்க முடியாமல் ஒரு பலவீனமான ஒரு பாத்திரமா இருக்கலாம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, தேவன் உன் கர்ப்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். லேயாள் அற்பமா எண்ணப்பட்டிருந்தாலும் லேயாளுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதித்த தேவன் உங்களுடைய கர்ப்பத்தை இன்றைக்கு ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பலவீனம் என்று சொல்லாதே. ஒருவேளை டாக்டரால் கைவிடப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டிருக்கலாம். எல்லாரும் ஒதுக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கலாம். கிராமத்தில் ஒரு பகுதியில் அற்பமாய் உன்னை எண்ணி கேவலமாய் பேசுகிறவர்களாக இருக்கலாம். அவர்கள் நடுவிலே தேவன் உங்களை உயர்த்த போகிறார். அவர்கள் நடுவிலே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். லேயாள் விசுவாசித்தது போல, லேயாள் தேவனை விசுவாசித்து ஜெபித்தது போல, நீங்கள் வைராக்கியம்
சொல்லுங்களேன். இந்த செய்தியை யார் எங்கிருந்து கேட்டுக் கொண்டிருந்தாலும் ಸಂದೇಶವನ್ನು ಯಾರು ಎಲ್ಲಿಂದ ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೋ தேவனுடைய வல்லமை உங்களுக்கு நேராக இறங்கி கொண்டிருக்கிறது. ದೇವರ ಶಕ್ತಿ ನಿಮಗೆ ನೇರಾಗಿ ಇಳಿದು ಬರುತ್ತದೆ. தேவனுடைய மகிமை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ದೇವರ ಮಹಿಮೆ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದೆ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, கிறிஸ்துவின் வல்லமை உங்களிலே தங்க போகிறது. ಕ್ರಿಸ್ತನ ಶಕ್ತಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ, கிறிஸ்துவின் வல்லமை உன்னிலே வெளிப்படுகிற பொழுது ಕ್ರಿಸ್ತನ ಶಕ್ತಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕಾಣಬರುವಾಗ உன் கற்ப பகுதியில் இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் நீக்க போகிறார். ಕರ್ಮದ ಭಾಗದಲ್ಲಿರುವ ಬಲಹೀನತೆಯನ್ನು ಕರ್ತನು உன் பலவீனமான உன் சரீரத்தை கர்த்தர் பலமுள்ள ஒரு சரீரமாய் மாற்ற போகிறார். ಬಲಹೀನತೆಯಾಗಿರುವ ನಿನ್ನ ಶರೀರವನ್ನು ಬಲ ಇರುವ ಶರೀರವಾಗಿ ಕರ್ತನು ಮಾರ್ಪಡಿಸುವರು. அதற்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் ಏನು ಬೇಕೆಂದು ಕೇಳಿದರೆ கர்த்தருடைய வல்லமை வேண்டும். ಕರ್ತನ ಶಕ್ತಿ ಬೇಕು, கர்த்தருடைய வல்லமை வேண்டும். ಕರ್ತನ ಶಕ್ತಿ ಬೇಕು. கர்த்தருடைய வல்லமை உங்களிலே வெளிப்படுகிற பொழுது, ಕರ್ತನ ಶಕ್ತಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ, தேவனுடைய அபிஷேக வல்லமை உங்களிலே இறங்கி வருகிற பொழுது ಅಭಿಷೇಕದ ಶಕ್ತಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇಳಿದು ಬರುವಾಗ அவர் உங்களை நிரப்புகிறவராய் இருக்கிறார். ತುಂಬಿಸುವವರಾಗಿ. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமே. அல்லேலூயா. லேயாளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், ದೇವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತದೆ. லேயாளை கண்ணோக்கி பார்த்த கர்த்தர் ದೇವರನ್ನು ನೋಡಿದಂತ ಕರ್ತನು இன்று உங்களையும் கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುವವನು. விசுவாசிக்கிறவர்கள் அப்படியே எழுந்து நின்றிருக்கிறார். நான் ஜெபிக்க போகிறேன். ஒரு விசேஷித்த வல்லமையை தேவன் அனுப்ப போகிறார். ವಿಶೇಷವಾದ ಶಕ್ತಿಯನ್ನು ದೇವರು ಕಳಿಸಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமே. நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியாய், கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாய், கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வரும்படியாய் ஒரு பாடலை நாங்கள் பாடி துதிக்கிற பொழுது, ஒரு பாடலை பாடி மகிமைப்படுத்துகிற பொழுது கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. உன் பலவீனங்களை கர்த்தர் நீக்க போகிறார். என் அன்பு சகோதரியே, ஒன்றை குறித்து கவலைப்படாதே. தேவன் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். நீ சாட்சி சொல்ல போகிறார். என் பலவீனங்களை கர்த்தர் நீக்கி என் கர்ப்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி உன்னை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். உன்னை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். ஏதோ ஒரு சில குறைபாடுகள் உனக்கு இருக்கலாம். அந்த குறைகளை நீக்க வல்லமையுள்ள தேவன் அசைவாடுகிறார். அவருடைய மகிமை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர் வல்லமை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த அபிஷேக வல்லமையினால் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது இந்த பாடல் வேளையிலே தேவ மகிமை வெளிப்படுகிறதை காண முடியும். எல்லாருக்கும் நேராக நம்முடைய அக்கினி இறங்கினபடியால் இந்த பலவீனங்களிலிருந்து ஒரு விடுதலையை தந்தபடியால் சொல்ல வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் அக்கினியாய் நிரப்புவதற்காக சொல்ல கிருபை தொடர்ந்து கூட இருப்பதா வர்க்கமா எண்ணப்பட்ட லேயாளை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்தது போல, கர்த்தர் தரிக்கும்படியாய் தேவன் கிருபை செய்தது போல, எத்தனையோ பிள்ளைகள் குழந்தை இல்லாதபடிக்கு கண்ணீரோடு அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். உடைய சமூகத்திலே கண்ணீரோடு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். அத்தனை பிள்ளைகளுக்கு நேராக தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்களையும் தேவன் கண்ணோக்கி பாருங்கள். அவர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பதற்காக தொடர்ந்து உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.